பர்ஸ் எப்படி மிஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எதுக்காக நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கலாமா? எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கலங்க. என் புருஷன் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை மனசு கூசாம செய்வாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? தாலி கட்டின பொண்டாட்டிய இப்படி மனசாட்சியே இல்லாம ஏமாத்திக்கிட்டே இருக்கோமேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு உறுத்தல? ரேணுகா ப்ளீஸ் என் கூட வாங்க. யார் இவ? இப்ப பதில் சொல்லுங்க. என்ன பண்ணீங்க இவள? கொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்களா? பொழைச்சிட்டான்னு தெரிஞ்சதும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணீங்களா? மனுஷனா நீங்க? பொண்டாட்டி ஒருத்தி உயிரோட இருக்கும்போது அவ செத்துட்டான்னு சொல்லி இன்னொருத்திய கட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? சத்தியமா என் ஒய்ஃப் இல்ல ரேணுகா. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பு. மனுஷனா நீங்க? நேருக்கு நேர் கையும் களவுமா பிடிச்சதுக்கு அப்புறமா கூட நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றதுக்கு நாக்கு கூசல உங்களுக்கு? இவ உங்க வைஃப் இல்ல? இவ கையில இல்ல? இவளுக்கு தானுங்க லட்ச லட்சமா அள்ளி கொட்டினீங்க. இவ என் கண்ணுல பற்ற கூடாதுன்னு தானே பொத்தி பொத்தி காப்பாத்துனீங்க. எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? நான் உங்க வீட்ல இருக்கிறதுக்காக இவ்வளவு வெளியில அனுப்பி வாழ வச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு அபராதமா தான் பெட்டி பெட்டியா பணத்தை கொண்டு போய் கொட்டுறீங்களா? தயவு செஞ்சு என்ன பேச விடுறியா? இவ என் ஒய்ஃபே இல்ல. என் ஒய்ஃப் கையில் செத்து போயிட்டா. அதான் உண்மை. நீ எத்தனை தடவை கேட்டாலும் உண்மை இல்லாத ஒண்ண உன்கிட்ட என்னால சொல்ல முடியாது. நடிக்கிறீங்களா? என்ன கேள்வி வாங்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை போய் எத்தனை பித்தலாட்டம்! இவ்ளோ பெரிய கிரிமினலா நீங்க? ஸ்டாப் இட் ரேணுகா. என்ன நம்ப மாட்டல? நான் சொல்றது உனக்கு புரியல? கூட வா. சொல்லு கவிதா. அண்ணி, நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? இல்லையே. ஏன் கேக்குற? இல்லனா இப்ப இருக்குன்னு முடிவு பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. பார்ட்டியா? புரியலையே. ஐயோ அண்ணி, எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? நான் சொன்னதுமே நீங்க பளிச்சுன்னு விஷயத்தை புரிஞ்சுக்க வேணாமா? சரி, நான் டியூப்லைட்டாவே இருந்துட்டு போறேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. நாளைக்கு ஈவினிங் அண்ணனோட ஆபீஸ்ல ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆபீஸா? அது கவர்மெண்ட் ஆபீஸ் ஆச்சே. அங்க கெட் டுகெதர்லாம் பண்ண மாட்டாங்களே. அது எனக்கு தெரியும் அண்ணி. ஆனா கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களும் மனுஷங்க தானே. அண்ணனோட ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. போதுமா? நாளைக்கு ஈவினிங் அண்ணன் அந்த கெட் டுகெதர்ல கலந்துக்க போறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கெட் டுகெதர்ல யாரும் தனியா கலந்துக்க கூடாதான். எல்லாரும் அவங்க வைஃபோட தான் கலந்துக்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க போல இருக்கு. என்ன சொல்ற கவிதா? அண்ணன் காயத்ரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு.
நாளைக்கு ஈவினிங் ஒரு கெட் டுகெதர் இருக்கு. நீ சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பி என் ஆபீஸ்க்கு வந்துரு. அங்கிருந்து நாம 2 பேரும் பார்ட்டிக்கு போலான்னு சொல்லி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சட்டுன்னு எனக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன ஐடியா? வேற என்ன ஐடியா தோணும்? அண்ணனோட அந்த கெட் டுகெதருக்கு நீங்க தான் அன்னி போகணும். அந்த காயத்ரி போகவே கூடாது. ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா அண்ணன் எப்படி ஒத்துப்பாருன்னு சந்தேகப்படுறீங்க அதானே? இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு ஈவினிங் கரெக்டா 6 மணிக்கு நீங்க அண்ணனோட ஆபீஸ்க்கு போயிடுங்க. காயத்ரி இங்க இருந்து கிளம்பி வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எனக்கு புரியல கவிதா. அது எப்படி முடியும்? முதல்ல அவர் எப்படி என்ன கூட்டிட்டு போவாரு? அது உங்க சாமர்த்தியம் அண்ணி. என்னால காயத்ரிய வரவிடாம தடுக்க முடியும். ஆனா சூர்யா உங்களை கூட்டிட்டு போற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. புரியுதா? நான் ஏன் இந்த விஷயத்த ஸ்பெசிபிக்கா நீங்க செய்யணும்னு நினைக்கிறேன்னு தெரியுமா? ஆக்சுவலா அந்த கெட் டுகெதர்ல புருஷன் பொண்டாட்டி சம்பந்தமான விஷயங்களை பேச போறாங்க போல இருக்கு. பெஸ்ட் கப்பல்ஸ் யாரு, அந்யோன்யமான கப்பல்ஸ் யாரு, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட கப்பல்ஸ் யாரு அப்படின்னு ஏதோ போட்டி வச்சு செலக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அண்ணன் கூட நீங்க தான் இருக்கணுமே தவிர அந்த காயத்ரி இருக்க கூடாது அண்ணி. சூப்பர் சூப்பர் கவிதா. நான் என்ன நினைப்பேனோ அதை தான் நீயும் நினைச்சிருக்க. சொல்லிட்டல, கவலைப்படாத. நாளைக்கு சூர்யாவோட ஆபீஸ்க்கு கரெக்டா ஈவினிங் 6 மணிக்கு டான் அங்க இருப்பேன். போனா பத்தாத நீ. எப்படியாவது அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி உங்களை கூட்டிட்டு பார்ட்டிக்கு போற மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். காயத்ரி குறுக்க வந்து கெடுத்துற மாட்டாளே? வரமாட்டா நீ. அவளை நான் வரவிட மாட்டேன். அது ஏன் பொறுப்பு. என்ன பண்ண போற அத முதல்ல சொல்லு. ஒன்னும் பிரச்சனை வராதுல்ல? ஐயோ அண்ணி, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க தேவையில்லாம கவலைப்படுறத விட்டுட்டு நாளைக்கு பார்ட்டில அண்ணனை எப்படி கவுக்கறது, மத்த அத்தனை பேரையும் நீங்க தான் அண்ணனுக்கு ஐடியல் வைஃப்னு எப்படி நம்ப வைக்கிறதுன்னு யோசிங்க. சரியா? நாளைக்கு நீங்க நடந்துக்கிற விதத்துல அண்ணன் சுருண்டு உங்க காலடியில விழணும். அதுக்கு என்ன உண்டோ அத பண்ணுங்க. காயத்ரிக்கு முட்டுக்கட்டு போடுற பொறுப்பு என்னோடது. அத நான் பாத்துக்கிறேன். புரியுதா? தேங்க்ஸ் கவிதா. அடிச்சு தூள் கிளப்புறேன். டூ இயர்ஸ் வெயிட் பண்ணுற ஆப்ரேஷன் 2 மினிட்ஸில் முடிய போகுது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை சாப்பிட்றோம். கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும். திருக்குறள் மாதிரி சொல்கிறோம். வாரேனுகா வா. வா. இந்தா படி. இந்த டைரியை படிச்சு பாரு. கையில் செத்துட்டாடி. ஒருத்தர் ஒரு தடவை தான் சாக முடியும். செத்ததை நம்ப மாட்டேன்னு சொல்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன சாகடிச்சிட்டு இருக்காத. படிச்சு பாரு.
நான் சொல்றது அப்பயாவது உனக்கு புரியும். படின்னு சொல்றேன்ல. இது ஒண்ணு உன்னை ஏமாத்துறதுக்காக நான் செட்டப் பண்ண டைரி இல்ல. அவ செத்த காலத்துல நான் எழுதிட்டு இருந்த ஒரிஜினல் டைரி. படிச்சு பாரு. என் வலி என்ன, வேதனை என்னன்னு அப்பயாவது உனக்கு புரியும். படிச்சு பாரு, படி. எடுன்னு சொல்றேன்ல. நான் ரொம்ப ஆசையா தான் கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாரையும் போலதான் நானும் கல்யாணத்தை பத்தி கனவு பண்ணிட்டு இருந்தேன். என் மனசு நிறைய கையில் மட்டுமே இருந்தால் என்னை புரிந்து கொண்டு குடும்பம் நடத்துவாள் என்று நினைத்தேன். என்னால நம்பவே முடியல. நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கையால் இப்படி ஒரு கேவலமான பொண்ணா இருப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சுரேஷ், 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 where are you? ஹே, என்னாச்சு? ஹே, குடிச்சிருக்கியா? லைட்டா. அடி பாவி, என்னடி பழக்கம் இது? எப்ப இருந்து இந்த பழக்கம் உனக்கு? ஏய், இதெல்லாம் அப்பையில இருந்தே இருக்கு. ஐயோ கருமோ. பேசாம வா, பேசாம வா. ஏய், one minute. இரு. வாழ்க்கையில செய்யக்கூடாத தப்பு செஞ்சிட்ட மாதிரி ரொம்ப பயமா இருக்க. பஸ்ல பக்கத்துல ஒரு குடிகார வந்து நின்னா கூட 10 அடி நகர்ந்து போய் நிக்கிற ஆள்னா, ஆனா என் லைஃப் பார்ட்னர் இவ்வளவு பெரிய குடிகாரியா இருப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. எங்க இந்த விஷயம் என் அம்மாக்கு தெரிஞ்சிருமோன்னு நான் ரொம்பவே பயந்தேன். கையில் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன். அவ கேட்குற மாதிரி தெரியல. அவளுக்கு ஊரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே குடிகார ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆஃபீஸை விட்டு கிளம்பும் போதெல்லாம் ஏதோ ஒரு பார்ல இருந்து அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். என்ன இது? பார்த்தா தெரியல. கேஷ். கேஷ் தான். எதுக்கு எடுத்துட்டு போற? எனக்கு வேணும், நான் எடுத்துட்டு போறேன். சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிறதுக்கு பதிலா அவ என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோன்னு எனக்கு தோணுச்சு. ஏதாவது பண்ணி அவளை சரி பண்ணிடலான்னு நினைச்சிட்டு இருந்தப்ப அவ இன்னும் மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சா. வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சா. இதனால என் ரூம் பக்கம் என் அம்மாவை வரவிடாம பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு வந்து சேர்ந்துச்சு. அதே மாதிரி ரூமை விட்டு அவ வெளியே போயிடாதபடியும் நானே அடக்காக்க வேண்டியது இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பால்கனில உட்காந்து இப்படி தண்ணி அடிச்சிட்டு இருக்கியே, அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏய், I don't care. என்ன? முதல்ல எந்திரி. ஏய், leave me. அவ வேலை கத்துக்க போறேன்னு சொன்னான், கிட்டார் கிளாஸ்க்கு போறேன்னு சொன்னான், கிளப் மெம்பர்ஷிப் வாங்கிட்டேன்னு சொன்னான். எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. அவ வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தா. என்ன மாதிரி ஒரு சராசரி மிடில் கிளாஸ் புருஷனால அவளை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், ஏத்துக்கிறதும் கஷ்டம். என் கவலையெல்லாம் இதுதான். எக்கச்சக்கமா பில்டப் கொடுத்து நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கையல்
ஒரு குடிகாரிங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிட்டா நான் செத்தே போயிடுவேன். அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன். சாப்பாடு கூட நான் அவளை ஹாலுக்கு வர வைக்க மாட்டேன். நான் ஊட்டி விட்டாதான் அவளுக்கு பிடிக்குன்னு போலியா வைக்கப்பட்டுக்கிட்டே அம்மா கிட்ட சொல்லிட்டு தலையெழுத்தை நினைச்சு அழுதுகிட்டே அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன். வெளியே எங்க அம்மா நாங்க சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே அவங்க சந்தோஷத்தை சாகடிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன். ஒரு நாள் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுன்னு முடிவு பண்ணி படாத பாடுபட்டு என்னென்னவோ பொய் சொல்லி அவளை கிளப்பிட்டு வந்து வண்டியில ஏத்தினேன். அன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். அன்னைக்கு நான் போட்ட திட்டமெல்லாம் பாழா போச்சு. ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்த சொல்லி இறங்கினவ எங்க போய் இப்படி முட்டை முட்டை குடிச்சிட்டு வந்தான்னு எனக்கு தெரியல. எப்படியாவது அவளை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா போதும்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆனா குடிபோதையில அவளுக்கு எங்க இருக்கோன்னு தெரியல, என்ன செய்யறோன்னு தெரியல. காருக்குள்ள ஏத்துறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனா அவ இன்னொரு பக்கம் டோரை திறந்து காரை விட்டு இறங்குறப்ப இன்னொரு வண்டி வந்து அவளை அந்த ஆக்சிடென்ட்ல அவ செத்து போயிட்டா. அதே ஆக்சிடென்ட்ல எனக்கு காலும் போயிடுச்சு. அவளா அவளா இவள்தான் அவளா, எனக்குள் இருக்கும் உயிர்தான் இவளா. கனவில் வந்த தேவதை தானா, கண்கள் கண்ட தாரகை தானா, உயிரில் தீட்டிய ஓவியம் தானா, எந்தன் பாதி இவள் தானா. அடடா அடடா எனக்கென பிறந்தவளா. ரேணுகா, உண்மையிலே நடந்தது இதுதான். இது என் விதின்னு சொல்றதா இல்ல முட்டாள்தனம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல ரேணுகா. கையில காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்தா. ஆனா காதலிக்கிறப்போ அவ யாரு எப்படிப்பட்டவங்கிறத எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒருவேளை அவ திறமையா தன்னை மறைச்சிட்டு இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் என் லைஃப்ல அப்ப நான் தோத்துதான் போயிட்டேன். அப்ப கூட என் கவலையெல்லாம் என் அம்மாவை பத்தி தான். ஒரு குடிகாரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன் புள்ள படுகுழியில விழுந்துட்டானேன்னு ஒரு நிமிஷம் கூட நினைச்சிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆக்சிடென்ட்ல கையில் செத்தப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவ குடிச்சிருந்ததை தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்க அந்த ரிப்போர்ட் எங்க அம்மா கண்ணில் பட்டுருமோன்னு அதை நான் வீட்டுக்கே கொண்டு வராம வழியிலே கிழிச்சு போட்டேன். எனக்குள்ள முடிஞ்சு போன ஒரு கஷ்டத்தை எங்க அம்மா மனசுல ஏத்தி வச்சு அழகு பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை ரேணுகா. என்னால நம்பவே முடியலங்க. நீ நம்பிதான் ஆகணும் ரேணுகா. நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் ரேணுகா. உன்கிட்ட பொய்யும் சொல்ல மாட்டேன். ஏன்னா தோத்த இடத்துல ஜெயிச்சு காட்டணுங்கிற எண்ணத்தோட தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க அம்மா ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைய இன்னொருத்தியோட நான் வாழ்ந்து காட்டுறதுதான் பிள்ளையா பிறந்ததுக்கு அவங்களுக்கு நான் செய்யற நன்றி கடன் நினைச்சேன். அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த பொண்ணு, அவ பேர் காவியா, கையலோட தங்கச்சி. நம்ப முடியல. அக்கா குடிகாரினா, தங்கச்சி ஒரு பிளாக்மெயிலர். என்னைக்கோ போதையில கையில அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கா. அது எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசு. ஏன் பாவி இப்படி குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போறேன்னு தினம் தினம் நான் திட்டுறத மனசுல வச்சுக்கிட்டு தனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா அதுக்கு நான் தான் காரணம்னு அந்த லெட்டர்ல அவ எழுதியிருக்கா. என்னங்க சொல்றீங்க? அவளை கொண்டுடுவன் கூட நான் திட்டி இருக்கலாம், இல்லன்னா நான் சொல்லல. ஆனா அவளையும் வாழ வச்சு பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேனே தவிர சாக அடிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்லை ரேணுகா. பட் என்னோட கெட்ட நேரம் கையில எழுதின லெட்டரை அவ தங்கச்சி பத்திரமா எடுத்து வச்சிட்டு இருந்தா. கையில ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு தெரிஞ்சப்ப நான் தான் அவளை கொலை பண்ணிருப்பான்னு நினைச்ச அவ என்னோட மோத ஆரம்பிச்சா.
கடவுளே, ஆனா அது ஆக்சிடென்ட் தானே போலீஸ் தெளிவா சொல்லிடுச்சு. நடந்ததை நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் இருந்தாங்க. அதனால எனக்கு அப்ப பெரிய பிரச்சனை எதுவும் வரல. ஆனா கையில எழுதின லெட்டரை காட்டி நான் தான் திட்டம் போட்டு அவளை ஆக்சிடென்ட்ல சாக அடிச்சேன்னு போலீஸ்ல சொல்ல போறதா அவ தங்கச்சி என்ன மிரட்ட ஆரம்பிச்சா. 5000, 10,000, 50,000, 1 லட்சம்னு அப்படி ஆரம்பிச்சதா இது ரேணுகா. ஆனா இன்னைக்கு 10 லட்சம், 20 லட்சம்னு அவ இஷ்டத்துக்கு கேட்டு என்கிட்ட இருந்து பணத்தை புடிங்கிட்டு இருக்கா. எப்படிங்க எப்படிங்க இதெல்லாம்? செய்யாத தப்புக்கு உங்களை ஒருத்தி மிரட்டுறானா அதுக்கு போய் அடி பணிஞ்சு போயிருக்கீங்களே. அவளால என்னங்க பண்ண முடியும்? போலீஸ்க்கு போனா போட்டுமே. இத பாரு ரேணுகா, நான் போலீஸ்க்கோ ஜெயிலுக்கோ நான் பயப்படல. ஆனா எங்க அம்மாவை நினைச்சு பயப்படுறேன். எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவாங்க. எனக்கு என் அம்மா வேணும் ரேணுகா, எனக்கு என் அம்மா உயிரோட வேணும். என்ன மன்னிச்சிருங்க சுரேஷ். முட்டாள் மாதிரி உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னையும் குழப்பிக்கிட்டு உங்களையும் சித்திரவதை பண்ணிட்டு இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்ன மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ் ரேணுகா. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுதான். நான் கனவுல கூட உனக்கு கெட்டது நினைக்க மாட்டேன் ரேணுகா. தப்பும் பண்ண மாட்டேன். இது நீ நம்பணும். அது போதும். நம்புறேன் சுரேஷ். இனிமே நான் உங்களை மட்டும் தான் நம்புவேன்.